Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருங்க. இல்லையா? சூழ்நிலை இருக்கலாம், அதை விட்டுருங்க. கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருங்க. எப்படி கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது? அவர் ஒரு வார்த்தை. சூழ்நிலை ஒரு மாதிரி சொல்லலாம், இல்லை அப்படி இப்படி. ஆனால் நீங்கள் சொல்லணும், கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா, சூழ்நிலை நீ இப்படி பண்ணுற, எனக்கு நெருக்கத்தை கொடுக்குற, இல்லைன்னு சொல்கிற, கஷ்டன்ற, பயத்தை கொடுக்குற, ஆனால் நான் கடவுள் சொன்ன வார்த்தை எடுப்பேன். இல்லையா? நான் உன் பரிகாரி, இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, நான் உன்னை பனை போல செலுத்திருப்பேன். ஆக நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது கிறிஸ்துக்குள்ள மன மகிழ்ச்சி உண்டாகும். கடவுள் சொல்கிறத நினைக்கிங்க, கடவுள் சொல்கிறத நினச்சி பாருங்க, கடவுள் சொன்னதை மேலாக கொண்டு வந்து மண்டலையில் நிறுத்துங்க, சந்தோஷம் உண்டாகும். இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைகள் தானாய் விலகி ஓடும். கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் வாய்க்கும். உங்கள் ஜீவனுக்கு தேவையானது, உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையானது, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையானது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு கர்த்தர் செய்கிறார், இன்னைக்கு கர்த்தர் செய்கிறார். அவரை விசுவாசி, அவரை நம்பு. ஆமென். ஸ்தோத்திரம். கடவுளுடைய வேத வார்த்தையை கவனிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:26 எப்படி வருது? கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்க போகிறீங்க? சொல்லலாம், பாஸ்டர், பிரதர், அண்ணே, அவரை தானே நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருதுன்னா, ஏதோ சில விஷயங்களில் நம்பிக்கை கர்த்தர் மேலே நீங்கள் வைக்கலை. இந்த தீர்ப்பு மட்டும் இப்படி வந்துருச்சு, எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக மனுஷன் மேலே வைக்கிறீங்க. இந்த காரியம் மட்டும் இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல இடம் வாங்கி கட்டிடுவேன். அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. கர்த்தர் மேலே வைங்க. அப்பா, நான் உங்களை நம்புகிறேன். இல்லையா? பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது பாருங்க. கர்த்தரை உன் நம்பிக்கையாக இருந்து, கர்த்தரை உன் வாழ்க்கையில் நம்பிக்கையாக வச்சாதான் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்பிக்கையில் சும்மா சொல்லுவாங்க, அவரு தான் பிரதர் நம்புறேன்னு. உன் கால் போய் சிக்கியிருக்க, நீ எங்கே போய் சிக்கிக்கிட்டு இருக்க, மாட்டிக்கிட்டு இருக்கியே. உனக்கு வர வேண்டிய நண்பன் ஏன் வரல? ஏன் உன்னுடைய பணம் இழந்து போய் நிற்கிற? சில இடத்துல கொடுத்து ஏமாந்துருக்கிற, இல்லையா? சில இடத்துல ஏதோ விஷயத்தில் அந்த வேலையிலிருந்து வெளியில் வர முடியல. நல்ல வேலைகள் இருக்கு, நீ செய்கிற வேலை, அதே வேலை எத்தனையோ மடங்கு சம்பாத்தியம் வரணும். ஆனால் இப்போ இந்த வேலையிலிருந்து வர முடியல, சிக்கிக்கிட்டு இருக்கிற. கர்த்தர் உனக்கு ஏகப்பட்ட திறமை வச்சிருக்கிறாரு. உன் பிஸ்னஸில் இந்நேரம் போயிருக்கணும், ஆனால் போக முடியல, சிக்கிக்கிட்டு இருக்கிற. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, நான் அதை தான் கன்வே பண்ணிகிட்டு இருக்கிறேன். உன் காலை சிக்கிக்கிட்டு இருக்கு. நீ புலம்புற பற்றியா, ஜெபம் பண்ணுற பற்றியா, பிஸ்னஸில் முன்னேற்றம் இல்லை, அப்படி இருக்குது. சில பேர் சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஹலோ, நீ சிக்கிக்கிட்டு இருக்கிற. ஏன் சிக்கிக்கிட்டு இருக்கிற? கர்த்தர் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை? சில விஷயத்தில் கர்த்தரை நம்புகிற, சில விஷயத்தில் கர்த்தரை நம்பலை. 100% உண்மை. ஆவியானவர் சொன்னால் தெளிவாக இருக்கும், அது உண்மை. ஒரு நாள் அவர் போய் பேச மாட்டார். நீ ஒரு சில விஷயத்தில் கர்த்தரை நம்பாமல் சில ஆட்களை நம்பிக்கிட்டு இருக்கிற, சில பொருளை நம்பிக்கிட்டு இருக்கிற, சில விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற. இன்னைக்கு இந்த காலை வேளையில் அதை மாற்று.
இன்னைக்கு இந்த கால வேளையில் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க மக்களே. இல்லையா? கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். இல்லையா? கண்டிப்பாக மாற்றுவார். இல்லையா? நல்ல கர்த்தர். அப்போ சொன்ன பவுல் இதை தான் ரோம சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு 8ஆம் அதிகாரம் 31. இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எப்படி எனக்கு விரோதமாக எழும்புவான்? அப்போ என்னன்னா, கர்த்தர் என் பட்சம் இருக்கிறதுக்கு நான் அவரை நம்பலை. என் பக்கம் அவர் இல்லாதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. என் பக்கம் அவர் இல்லாதனால தான் என் காலை சிக்கிக்கிட்டு இருக்கு. என் பக்கம் அவர் இல்லாதனால தான் பற்றாக்குறை. விளங்குதா? கர்த்தர் கண்டம் பண்ணலை, உங்களை கேலி பண்ணலை, உங்கள் குறைகளை சொல்லி சொல்லி குத்தி காமிக்கலை. இந்த காலவேளையில் அப்பா நான் இன்னைக்கும் உனக்காக காத்துட்ருக்கிறேன், நீ என்ன நம்புன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கிறார். எத்தனை பேர் அவரை நம்புறதுக்கு ஆயத்தம்? அப்பா பிதாவே, இன்னைக்கு நம்புகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வாழ வைப்பீங்கப்பா, நீங்கள் தலையை தூக்க வைப்பீங்கப்பா, தலையை நிமிர செய்கிறீங்கப்பா. பிள்ளைகளுக்கு காரியங்களை செஞ்சு கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். God bless you. Bye bye.